உடவை கட்டிக்கொண்டு பூவொன்று ஆடுது, பூவை கட்டிக்கொண்டு பூங்காற்று பாடுது. உடவை கட்டிக்கொண்டு பூவொன்று ஆடுது, பூவை கட்டிக்கொண்டு பூங்காற்று பாடுது. இது மன்மதன் கொடுக்கின்ற பானம், இந்த மலருக்கு ஏன் இன்னும் நாணம்? இந்த மலருக்குள்ள 1000 ஏக்கம், இதை மன்மதன் பானமும் தாக்கும். குளிர் ஓடை வர அதில் நீ கெளிட இந்த வாடை வர வேளை வர நீரலைகள் பொங்கும் ஓசை வர குளிர் ஓடை வர அதில் நீ கெளிட இந்த வாடை வர வேளை வர நீர் விடும் நேரம், இதில் வேர் கொண்ட தாகங்கள் தீரும். உடவை கட்டிக்கொண்டு பூவொன்று ஆடுது. மழைக்கால மேகங்களும் மலை மீது சாய்கின்றது, நீங்காத சந்தோஷமே நதியாக பாய்கின்றது. உறவுகள் நெருங்கிடும் காட்சி, அந்த வானமும் பூமியும் சாட்சி. புடவை கட்டிக்கொண்டு பூவொன்று ஆடுது, பூவை கட்டிக்கொண்டு பூங்காற்று பாடுது. ஹலோ, என்ன சிந்தனை? ஒண்ணு இல்ல சார். பெண்கள் முன்னேறணும்னா ஒண்ணும் இல்லைங்கிற அந்த வார்த்தையை குழி தோண்டி புதைக்கணும். கமான், டெல் மீ, மனசுல என்ன வச்சிருக்க? ஒரு கனவு. கனவு? பகல் கனவு? அதுவும் இந்த வயசுல? பெண்கள் பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் வயசுக்கு ஏற்றபடி கனவு கண்டிட்டே தானே சார் இருப்பாங்க. மத்த பெண்கள் மாதிரி இல்லையே, வித்தியாசமான பெண்ணாச்சே. வித்தியாசமான பெண்களுக்கு தான் விவகாரங்கள் அதிகம். +2 முடிச்ச கையோட கல்யாணத்தை முடிச்சுக்கிற பெண்கள் ஒரு விதத்துல பாக்கியசாலிகள். அறிவு வளர வளர பகல் கனவுகள் தான் அதிகமா. எந்த அறிவு கட்ட கம்மி நாட்டி இப்படி ஒரு விளக்கத்தை உனக்கு சொல்லி கொடுத்தான்? நிறைவேறாத ஆசைகள் மனசுக்கடியில தங்கும் போதுதான் அது கனவுகளா வெளிப்படும். உன்னுடைய பகல் கனவு என்ன, அதை சொல்லு. மௌனம் பதிலாகாது. ஆமா, என் கனவே நீங்களா இருக்கிறப்போ
நான் எப்படி சார் சொல்ல முடியும்? What nonsense! That nonsense is love, sir. Damn it! என்னுடைய வயசு என்ன, உன்னுடைய வயசு என்ன? எனக்கு அழகான மனைவி இருக்கா, தலைக்கு வசந்த மகன் இருக்கா. You know? I know, sir. I know. என் காதலை நீங்க ஏத்துக்கணும், என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கேட்கலையே சார். அப்போ உனக்கு ஏன் இந்த நினைப்பு? அந்த கேள்விக்கு எனக்கே பதில் தெரியாதப்போ உங்களுக்கு எப்படி சார் நான் பதில் சொல்ல முடியும்? நீ மறுபடியும் என்ன பார்க்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனோட தான் வந்து பார்க்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? காதலா காதல். ஆமாங்க, நீங்க ஊருக்கு போன நாள் இருந்து உடம்பு சரியில்லை, ரூம்ல இருக்காங்க. என்ன உடம்புக்கு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இந்த பொம்பளைகளே இப்படித்தான். ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லன்னு சொல்றது கடைசியில பெரிய குண்டா தூக்கி தலையில போடுறது. உடம்புக்கு என்ன? டாக்டர் கூப்பிடுறதானே. ஆமா, இந்த பொம்பளைகளை பத்தி நீ என்ன நினைக்கிற? பொம்பளை பத்தி கேட்டா என்ன சொல்ற? ஒரு பெரிய விஷயத்தை மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சு வைக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டாயிடுச்சு. அப்படி அவங்க மறைக்கிறாங்கன்னா அது குடும்பத்தோட நன்மைக்காகவும் புருஷனுக்காகவும் தான். நீயும் பொம்பளை தானே, விட்டு கொடுப்பியா? ஏன் அப்படி எல்லாம் கேக்குறீங்க? துர்கா அவ என்ன காதலிக்கிறாளா? நான் பெரிய புத்திசாலியா, முரட்டு ஜீனிக்கு தான் என்ன காதலிக்கிறியா? என்னுடைய உள்ளத்தை தான் காதலிக்கிறான். நான் சொன்னேன், அடிப்பாவி, எனக்கு அழகான கொண்டாட்டி இருக்கா, தலைக்கு வசந்த பிள்ளை இருக்கான், என்ன போய் நீ காதலிக்கிறேன்னு சொல்லி போட்டே ஒண்ணு. அடுத்த தடவை பார்க்கும் போது யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டுதான் என் முன்னால வந்து நிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சு. என்ன அது கண்ணீர் விடுற? நெஞ்சு வலி அதிகமாயிடுச்சா? நெஞ்சு வலி போயிடுச்சுன்னா கல்லியா? நீ பொம்பளை எதையோ மறைக்கிற உண்மையை சொல்லு. ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணும் இல்லைங்கிற வார்த்தை எதுவும் வாயிலிருந்து வரக்கூடாது. ஐயோ, ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. எந்த கடிச்சிருந்தா ஒண்ணுமில்ல. ரெண்டா இருந்த சங்கம் ஒன்னா இணையறதுக்காக நீங்க எல்லாம் ராஜினாமா செய்திருக்கீங்க. அதுக்காக தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்த என்னுடைய பால்ய நண்பன் சங்குடி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நடக்க போற தொழிலாளர்கள் மாநாட்டுல ரெண்டு சங்கங்களும் ஒன்னா இணையறதுக்கு முன்னால ரெண்டு சங்கத்தினுடைய வரவு செலவு கணக்கு பாக்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லை. ஏன்பா? கணக்கு கேட்டா அது வீண் தகராறத்தை உருவாக்கும். கணக்கு வழக்குகளை எந்த சங்கமும் ஒழுங்கா வச்சுக்க முடியாது. இது தொழிற்சங்கத்துக்கு மாத்திரம் இல்ல, அரசியல் கட்சிக்கும் பொதுவான உண்மை. சங்கத்தையோ அல்லது கட்சியையோ அதனுடைய தலைவன்ற முறையில கட்டி காக்கிறதுக்காக பல எழுத முடியாத கணக்குகளையும் சொல்ல முடியாத செலவுகளையும் செய்ய வேண்டித்தான் வரும். அது வெறும் வக்கீலா இருக்கிற ஜிகேக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. அதனால கணக்கு வழக்குகள் பழசெல்லாம் ரைட் ஆஃப் பண்றதா நல்லது. எதனா ரைட் ஆஃப் பண்றது? சொத்த ரைட் ஆஃப் பண்றதுக்கு பாவம் ஏழை தொழிலாளி ரத்தத்தை வேர்வையா சிந்தி ₹1 ₹2 சந்தா கட்டுவான். அதை ரைட் ஆஃப் பண்றதா? எழுத முடியாத கணக்கு, சொல்ல முடியாத செலவு. என்னடா அது? மச்சான் பேர்லையும் மாமியா பேர்லையும் சொத்து வாங்குவீங்க, அதான் எழுத முடியாத கணக்கா? தலைவங்கிறவன் தண்ணியை போட்டுக்கிட்டு கோழி பிரியாணி முட்டை தின்னுட்டு ராத்திரில கண்ட வீட்டுல போய் கதவை தட்டுவீங்க, அதான் சொல்ல முடியாத செலவா? பல்ல உடைச்சு விடுவ ராஸ்கல். அந்த மாதிரி காரியத்தை நீ செய்தியா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. உன்னுடைய இந்த பேச்சு அதை போல செய்கிற அயோக்கிய பயர்களுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி இருக்கு. இந்த பாருங்க கமிட்டி மெம்பர்ஸ், நாளை காலை வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். எல்லா வரவு செலவு கணக்கும் என் டேபிள்ல இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? போங்க. நாளைக்கு பால்ராஜ் கொலை கேஸ் வருது, அந்த ஃபைல் எடுங்க. எல்லாரும் வாங்க. என்ன கலாட்டா பண்றீங்க? எங்க அந்த ஃபைல்? எங்க இருக்குது தெரியல சார். எல்லாம் அந்த துர்கா பொண்ணுக்கு தான் தெரியும். இந்த ஆபீஸ்ல எல்லா வேலையும் துர்கா தான் செய்யறாளா? எஸ் சார். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? நோ சார். அப்படின்னா நீங்க ஒண்ணு செஞ்சிருக்கலாம். இந்த ஆபீஸ்ல எல்லா வேலையும் துர்கா தான் பண்றா,
நாங்க தண்டமா சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், இந்த உத்தியோகத்தை நாங்க ராஜினாமா பண்றோம்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கோம். எங்க போறீங்க? ராஜினாமா லெட்டர் எழுதுறதுக்கு பேப்பர் தேட. பேப்பர் கூட எங்க இருக்குதுன்னு துருக்கிக்கு தான் சார் தெரியும். துர்கா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? என்ன சொன்ன? இன்னைக்கு ஐயா என் பேரை சொல்றாரோ அன்னைக்கு ஆபீஸ்ல வந்து டடாயின்னு நிப்பேன்னு சொல்லிச்சு சார். அதோ வந்துட்டா. ஹாய் துர்கி. இது நாளைக்கு நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டிய கேஸ். இது பால்ராஜ் மர்டர் கேஸ் ஃபைல். உங்களுடைய மேரேஜ் மேட்டர் என்னாச்சு? சாரி சார், அது என்னுடைய பர்சனல் மேட்டர்.